வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஆந்திரா சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற நாகலாபுரம் வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி மொத்தமாக ஒரு 4 பேர் குரூப்பாக போகிறோம். ஸோ ஒரு நிஞ்சா 300 ஒரு r15m நம்ம கூட இன்றைக்கி வராங்க. வாங்க, ரைடு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வாங்க கண்டினியூஸாக போகலாம். ஸோ கைஸ், நம்ம இன்றைக்கி போகிற இடம் வந்து ஆரே ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆந்திராவில் சித்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நம்ம சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபால்ஸ் வந்து ஒரு 3 ஃபால்ஸில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ரெக் பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். கொஞ்சம் அட்வென்ச்சரஸான ஏரியா. இப்போ கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். ஏன்னா நிறைய பேர் அங்கே போய் தண்ணியில் முங்கி இறந்துடுறாங்கன்னு சொல்லி ஆந்திரா கவர்மெண்ட் வந்து அந்த ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது 2021 தான் ஓப்பன் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்போ நம்ம வந்து கோயம்பேடுலேருந்து கிளம்பி நம்ம சென்னை அவுட்டர் ரிங் ரோட்டில் வந்துட்டுருக்குறோம். ஸோ ஒரு 11 கிலோமீட்டர் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ஆந்திரா ரூட்டில் டைவர்ட் பண்ணி அங்கேருந்து போவோம். நான் இது வரைக்கும் கர்நாடகா போயிருக்கிறேன், கேரளா போயிருக்கிறேன். ஆந்திரா இது வரைக்கும் நான் போனதில்லை. ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் டைம் ஆந்திரா ட்ரிப்பு. ஸோ வாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே போகலாம். ஸோ கைஸ், அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து இப்போ கீழே இறங்கிட்டு அது வந்து 6-வே ரோடு. இது என்னென்னு பார்த்தா சிங்கிள் லேனாக இருக்குது. என் கேஸ் என்னென்னா, இந்த ரோடு வேறு ஏதாவது ஒரு ஹைவேல கொண்டு போய் விடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோட்லேயே போகிற மாதிரி கண்டிப்பாக இருக்காது. இது ஏதோ சாதாரண நம்ம வில்லேஜ் ரோடு தான். ஸோ கைஸ், அந்த சின்ன ரோட்லேருந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு அகலமான ரோடுக்கு வந்திருக்கோம். இது பார்த்தாலுமே ஸ்டேட் ஹைவே மாதிரிலாம் தெரியல. ஸோ ரோடு நல்லா இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 50 மீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வச்சுட்டாங்க. மொரோவர் நம்ம நிஞ்சா 300 பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப கம்மி. போகிறதுக்கு டபுள்ஸ் வேறு வந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பீட் பிரேக்கர்லையுமே நின்று காலை கீழே வச்சு நிறுத்தி நிதானமாக ஏற்றி வர வேண்டியிருக்குது. என்ன ப்ராப்ளம், நம்ம பின்னாடி வர r15க்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஏன்னா அவரும் நம்ம ஃபாலோ பண்ணி வரனால ஆல்மோஸ்ட்டு ஸ்டாப் அண்ட் கோங்கிற கண்டிஷனில் தான் வந்துட்டுருக்குறாப்புல. ரோடு அவ்வளோ தூரம் அகலமாக இருந்தது. திடீர்னு பார்த்தோம்னா அகலம் குறைஞ்சி போச்சுது, அதுவும் டேர்னிங்கில். ஸோ இந்த ரோட்டில் இன்னொரு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் மேப்பில் காட்டுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்து மெயின் ரோடு ஜாயின் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருந்தது, அதை இப்போது கிராஸ் பண்ணிட்டோம். இது எந்த ஏரியான்னு ஒன்றும் தெரில. பார்க்குறதுக்கு நம்ம மசனகுடி ஃபாரஸ்ட்டு ஏறக்குறைய இப்படி தான் இருக்கும். ரோடு போட்டிருப்பாங்க, சைடில் 2 பக்கமும் ஃபாரஸ்ட் இருக்கும். ஒரே வித்தியாசம், இன்றைக்கி வெயில் அடித்து பழக்குது, அவ்வளோதான். மழை பெய்யும்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோம். பட்டு கிளைமேட் வந்து கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. பட் ஓகே, இந்த ரோடு கொஞ்சம் டிராஃபிக் ஃப்ரீயாக நல்லாவே இருக்குது. வாங்க தொடர்ந்து போகலாம். இன்னும் நம்ம ஆந்திரா பார்டருக்குள்ளே வரல. ஆந்திரா பார்டர் வந்து இந்த ட்ரிப்போட எண்டில் தான் நம்ம கிராஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். ஸ்டில் நம்ம இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம். ஸோ கைஸ், ஃபைனலாக ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் பார்டருக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ஸோ பார்டருக்கு நுழைஞ்சதை நாங்கள் இப்படி பார்த்தோம்னா, சைடில் கடைகள் இருந்த போர்டு எல்லாம் தெலுங்கு எழுதியிருந்தது, ப்ளஸ் இங்கிலீஷ்லேயும் ஆந்திர பிரதேஷ்னு போட்டிருந்தது. அதை வச்சு தான் நாங்கள் கண்டே பிடிச்சோம். ஸோ ஆல்மோஸ்ட்டு ஃபால்ஸுக்கு இன்னொரு 25 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் ஹைவேல போயிட்டு இப்போது லாஸ்ட்டு ஸ்ட்ரெச்சுன்னு நினைக்கிறேன். சைடு ரோட்டில் இறங்கிட்டோம். ஸோ இந்த வழியாக தான் போகணும். எங்கள் மேப் டிஸ்டன்ஸ் படி பார்த்தா
இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெக்கிங் பாயிண்ட்டை ரீச் ஆகிடலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரோடு இல்லை, ஃபுல்லாக கல் தான். இதெல்லாம் பார்த்தா ஏதோ தண்ணி ஓடின இடம் மாதிரி தான் இருக்குது. அது R15 போகிறவர் போயிடலாமா, நிஞ்சா 300 வந்துடுமான்னு கேட்குறாரு. வேறு என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். இவ்வளோ தூரம் வண்டியை விட்டுட்டு நடக்கிறதும் நடக்காத காரியம். வண்டி டயர் புதுசு, ஸோ அதனால் டயருக்கு ஒன்றும் ஆகாது. ஒரே பிரச்சனை, எனக்கு அடியில் எங்கேயும் தட்டிடக்கூடாது. ஏன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம வண்டி சுத்தமாக கிடையாது, டபுள்ஸ் வேறு இருக்கிறோம். கீழே எங்கேயும் தட்டிடாமல் வண்டி ஸ்மூத்தாக போகணும், அவ்வளோதான் நமக்கு வேண்டியது. எஸ், ஆரே வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரைட் சைடு போட்டிருக்காங்க. ஓகே, ஐ திங்க் செக் போஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், செக் போஸ்ட்டில் டிக்கெட் போட்டோம். டிக்கெட் வந்து ஒரு 2 வீலருக்கு 50 ரூபா ப்ளஸ்ஸு பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா. ஸோ 2 2 வீலரு 4 பேர் சேர்த்து 300 ரூபா வாங்கினாங்க. பார்க்கிங். ஸோ கைஸ், பார்க்கிங் வந்துட்டோம். ஆல்ரெடி கூட்டம், நல்ல கூட்டம் இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக ஃபால்ஸோட பார்க்கிங் ரீச் ஆகிட்டோம். கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோம், இங்கே என்னடானா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஸோ தொடர்ந்து பாருங்கள், இனி அடுத்த பாட்டு தான் மோஸ்ட் எக்ஸைட்டிங் பாட்டு. ஃபால்ஸுக்கு நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.